Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தளபதி விஜயோட பர்த்டேக்கு ஒரு சூப்பரான வேற லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அது பிக்சார்ட்ல எப்படி ரொம்ப சூப்பரான வேற லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. அப்போ நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஒரு குவாலிட்டியான சேனலாக ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இன்னும் 2-3 பேருக்கு அது போய் ரீச் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்ட் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மாடல் இமேஜோட PNG வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4K கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4K அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில் அதுவும் 4K அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கட் அவுட் பண்ணுற இமேஜ் தான் யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி உங்கள் இமேஜை கட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சன் இருக்குல்ல பேக்ரவுண்டில், அந்த சன்னுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐகான் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் சைஸ் வந்து 50 இருக்கட்டும். ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி ஒரு அரௌண்டு ஒரு 79 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு அரௌண்டு 30 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இமேஜோட கீழே டவுன் சைடில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மவுண்டனுக்கு பேக் சைடில் போகிற மாதிரி இந்த இமேஜை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு லுக்காக இருக்கும். அதனால தான் கீழே வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொஞ்சம் பேக்கில் போன மாதிரி இருக்கும். ரொம்ப லுக்காக இருக்கும். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களே, இப்போ விஜய் ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருந்தோம்ல, சேம் அதே பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபுல்லாக பேக்கில் இருக்க அந்த விஜயோட இமேஜை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள். இதில் சைஸ் வந்து ஒரு கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 46 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 75 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இமேஜோட சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். அதாவது விஜயனோட இமேஜுக்கு சைடில் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரிங் லைட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ரிங் லைட்டை வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட்லேருந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த இமேஜோட சைடில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நான் முடிஞ்சளுக்கு சைடில் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சென்டராக எதுவும் பண்ணல, அதே மாதிரி நடுவில் எதுவும் பண்ணல. கரெக்டாக வந்து சைடில் மட்டும் தான் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நார்மலுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்கலாம். இங்கே லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டின் ஸோ அதை கொடுத்துட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து செட் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணால் மட்டும் போதும். பக்காவாக வந்து அந்த வேர்டு வந்து கரெக்டாக செட் ஆகிடும் சென்டராக. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த PNG கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து கீழே இந்த இடத்துல வந்து கரெக்டாக வைங்க.
கரெக்டாக டவுனில் இந்த இடத்துல வந்து மவுண்டன் மாதிரி இருக்கும் கீழே, கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃப்ளாக் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு கரெக்டாக வந்து கீழே இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். அந்த தளபதின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இந்த இடத்துல அந்த ரவுண்டு வந்து வரும். ஸோ அந்த ரவுண்டுக்கு கீழே கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சின்னதாக்கிக்கலாம், ஏன்னா உள்ளே இருக்க ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கை புரியுற மாதிரி எஃபெக்டை கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிங்க. இதில் ஹார்ட்னஸை மட்டும் ஃபுல்லாக 0க்கு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது அந்த இமேஜோட கீழே டவுன் சைடில் இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து லைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளேருந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போது இந்த இமேஜ் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் செட் பண்ணிக்கலாம். அகைன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல. ஓகே சூப்பர். பக்காவை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த கூட்டத்துலேருந்து அந்த தளபதி விஜயோட அந்த பேனர் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த ஃப்ளாகை வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அந்த ரியலிஸ்டிக் லுக்லேயே இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தளபதி இமேஜோட ஃபுல் இமேஜும் ஒரு 10 இமேஜ் கிட்ட வந்து ஒரு கட் அவுட் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கட் அவுட் இமேஜ் பண்ண பிஎன்ஜி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 3000 லைக்ஸ் வந்து கொண்டு வந்துருங்க. இந்த வீடியோ 3000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் இந்த இமேஜுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும், தனியாக மெட்டீரியல் கொடுத்துருவேன். பட் அந்த விஜயோட பிஎன்ஜி மட்டும் இங்கே இருக்காது, அந்த விஜய் இமேஜ் மட்டும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு டெக்ஸ்ட்டு, அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட்டு, மற்றபடி அந்த ஃப்ளாக் எல்லாம் வந்துடும். பட் இந்த இது இமேஜ் மட்டும் எப்படி சொல்கிறதுனா விஜய் அண்ணாவோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கீழே உங்களுக்கு லைக் பட்டன் இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை ஒரு 3000 லைக் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேக்கேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். அண்ட் அதே மாதிரி கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்க அந்த பிஎன்ஜி உங்களுக்கு வேணும்னா கீழே அந்த லைக் பட்டன் இருக்குல்ல, அந்த லைக் பட்டனில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். 3000 லைக்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா லைக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதுலேருந்து ஒரு இமேஜை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக இல்லை ப்ரோ எனக்கு இந்த இமேஜ்லாம் தேவை கிடையாது, நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லேயே சொன்ன மாதிரி தான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வேணும்னா அப்படி கன்வெர்ட் பண்ணிங்க. நான் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ, இல்லை ப்ரோ எனக்கு இந்த இமேஜ்லாம் புரியல நீங்கள் தர தேவையில்ல, நான் வேறு இடத்துல எடுத்துக்கிறேன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, அது நோ இஷ்யூ, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ண சொல்கிறேன். ஏன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணால் தான் இன்னும் 2-3 பேருக்காக ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். பட் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த பிஎன்ஜி நான் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். நார்மலாக கொடுப்பேன், பட் இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த இமேஜெலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், புரியுதா? பட் அந்த நம்ம சேனல் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, ஏதோ ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து விஜயானோட ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இமேஜ் வந்து நான் கீழே செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டரே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபில்டர் இருக்கா, இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு 0க்கு செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வந்துச்சு. நம்ம அன்சூம் பண்ணால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஜயானோட இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சூப்பராக தெரியும். ரொம்ப இமேஜ் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் அண்டு வேறு லெவலாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நான் அடுத்த இமேஜும் பண்ணுறேன். நான் வேணுன்ற சைஸுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா கலர்ஸ் இருக்கும், கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அதே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 0க்கு செட் பண்ணிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, இதே மாதிரி சேம் எல்லா இமேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம்.
Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm alright. ஓகே, பக்கா வந்து எல்லா இமேஜும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இமேஜ்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பரான வேற லெவலில் இருக்கா. ஒரு ஷேடோ எஃபெக்டில் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அந்த எல்லோ கலர் லைன் இருக்க மாதிரி, எப்படி சொல்கிறது, அந்த எல்லோ கலர் லைட் இருந்ததுனால அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இமேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக கிளியராக தெரியுது. அன்சூம் பண்ணால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜூம் பண்ணால் தான் தெரியும் அது யாரோட இமேஜ், அது எந்த மூவியோட இமேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இது கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த PNG வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். நான் ப்ரோ ஒன்றுமே தெரியல, எதுக்கு இது ப்ரோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ண சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் 22 ஜூன் சொல்லிட்டு அந்த டேட் இருக்குல்ல. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணினா பக்கா போய் செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்க. இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் வந்து நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு -3 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போதும். அது கீழே உங்களுக்கு 10 இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்களா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்களேன் இருக்கா, அது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 35 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு இருக்கும், டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 15 அந்த ரேஞ்சுக்கு போதும்.
அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம், அரௌண்ட் ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டாப்பில் பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் ரவுண்டாக ஒரு ஐக்கான் இருக்கும். அது வந்து செலக்டிவ் டூலுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஜஸ்ட் விஜயோட ஃபேஸுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஓப்பன் ஆகும். இந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக வந்து விஜய் அண்ணா கரெக்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக கவர் பண்ணுங்கள். எப்படின்னா கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி. ஓகே கரெக்டாக தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. விஜய் அண்ணா மட்டும் கரெக்டாக கவர் பண்ணியிருக்கேன், அந்த டெக்ஸ்ட் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் அந்த விஜய் அண்ணாவை கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த ரவுண்டு வந்து ஜஸ்ட் நான் பெருசாகிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், கரெக்டாக பெருசாகிடும். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாய்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே ஷார்ப்பனிங்னு இருக்கும், ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே இப்போ ஃபேஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஷார்ப்னஸாக பண்ணி ஒரு ஹெச்டி குவாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கேன். இது பிஃபோர் நார்மலாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ரொம்ப பக்காவாக அந்த ஸ்கின்னெலாம் ரொம்ப ஸ்மூத்னஸாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே அகைன் செலக்டிவ் டூலை கிளிக் பண்ணுங்கள். அகைன் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா ரேடியல் கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அகைன் அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து கீழே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்களேன் ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ரவுண்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே படக்கூடாது, மேலே இருக்கல தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே படக்கூடாது. கீழே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன் இருக்கா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம், ஒரு -100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 57 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடலாம். ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். சேம் இதே மாதிரி நம்ம கீழே வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ஷார்ப்னஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம். அண்ட் இமேஜோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த இமேஜ் வந்து பக்கா கிளியராக நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப டல்லாக அண்ட் கொஞ்சம் மொக்கையெல்லாம் இருக்கக்கூடாது. இமேஜ் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கணும் அண்ட் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இது பிஃபோர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஆஃப்டர் நான் ஜூம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கின்னை நல்லா பாருங்களேன். இது பிஃபோர் த ஸ்கின்னு எப்படி இருந்த ஸ்கின்னு, இது ஆஃப்டர் த ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். கீழே அந்த எல்லோரும் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ்லாம் இருக்குல்ல, இது பிஃபோர் நார்மலாக கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்க லைட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் லைட் இமேஜோட கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியணும், அந்த பர்சன் வந்து கரெக்டாக தெரியுன்றதுக்காக கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம். நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பாட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்படி சேனல் இருக்குது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி குவாலிட்டி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக இங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada bye bye from SD.